இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு 5 வயது சிறுவன் என்ன செய்திருக்கின்றான், தனது அம்மாவிடம் சென்று, அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டிருக்கின்றான். உடனே அந்த அம்மா சொன்னாராம், வாழ்க்கையின் ரகசியம் என்பது நாம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று சொல்லி. உடனே தலையாட்டி கொண்டு அப்படி சென்று விட்ட சிறுவன் அடுத்த நாள் பாடசாலைக்கு சென்றிருக்கின்றான். பாடசாலையில் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரிடம் கேட்கின்றார், நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று சொல்லி. அதற்கு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு தொழிலை சொல்கின்றார்கள். வைத்தியர், ஆசிரியர், இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லும்போது இந்த சிறுவனிடம் அவர் கேட்டிருக்கின்றார், நீ என்னவாக விரும்புகின்றாய் என்று சொல்லி. அதற்கு அந்த சிறுவன் சொன்னானாம், நான் வாழ்க்கையில் பெரியவனானதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உடனே ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது. உனக்கு நான் கேட்கும் கேள்வி புரியவில்லையா? நீ என்னவாக ஆக வேண்டும் என்று தானே நான் கேட்டேன் என்று. உடனே அதற்கு அந்த சிறுவன் சொன்னானாம், ஆசிரியரே, உங்களுக்கு தான் வாழ்க்கையின் தத்துவம் புரியவில்லை. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மை என்று சொன்னானாம். நீ ஏன் இப்படி சொல்கின்றாய் என்று கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னானாம், எனது அம்மா அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. உடனே அந்த ஆசிரியரும் சரி என்று தலையாட்டிவிட்டு சென்று விட்டாராம். சரி, நம்மிலும் இப்படித்தான் ஒரு சிலர் இருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பதை தொலைத்து விட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது நம்மில் தான் இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் நம்மோடு அருகில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே எப்போதுமே மகிழ்ச்சியை நாங்கள் அங்குமிங்கும் தேட தேவையில்லை. மகிழ்ச்சி என்பது நமக்குள் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களை நினைத்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டு நாங்கள் இருப்போம். மகிழ்ச்சியை தொலைத்து விடுவோம். ஆனால் அந்த சிறுவனுக்கு அந்த தாய் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், வாழ்க்கையில் பெரியவனானதும் நீ எப்படி இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை.